வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம எஸ்கேனுடைய பராசக்தி படத்தோடைய செகண்ட் சிங்கிளான ரத்னமாலா இந்த ஒரு சாங் அப்படிங்கிறது இப்போ ஆஃபீஸில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு சாங் அப்படிங்கிறது உண்மையாக செம்ம மெலடியான ஒரு சாங்காக நம்மளுக்கு ஜிவி பிரகாஷ் கொடுத்துருக்காரு. அவருடைய வாய்ஸும் சரி, இந்த பாட்டோடைய லிரிக்ஸும் சரி, எல்லாமே கொஞ்சம் புதுசாகவும் நல்லாவும் இருந்துச்சு. கேட்க இன்னும் இந்த ஒரு சாங் அப்படின்னு நம்மளுக்கு அதிகமாக பிடிக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சாங் நம்ம படமாக பார்க்கும்போது இன்னும் செம்மையாக இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு சாங் படத்தில் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுப்போம். இது மட்டும் இல்லாமல் பராசக்தி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 50 நாள் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு நியூ போஸ்டர் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு போஸ்டர் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் பராசக்தி படத்தோடைய ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு டிசம்பர் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போவே நிறைய இடத்துல இந்த வால் போஸ்டர்ஸ்லாம் ஒட்டுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் நிறைய ப்ரொமோஷன்ஸ் அப்படி இது பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பராசக்தி படத்தில் 2 டூயட் சாங் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஒன்று அடியாளியே அண்ட் இன்னொன்று இப்போ ரிலீஸ் பண்ண ரத்னமாலா. ஸோ அடுத்து வரப்போகிற சாங்ஸ் எல்லாமே டூயட் சாங்காக இருக்காது. ஸோ கண்டிப்பாக அடுத்து இன்னும் வரப்போகிற சாங்ஸ் எல்லாமே இதை விட பெட்டரான சாங்ஸும் இதை விட அதிகமாக வைரலாகிற நம்ம ஹிட் ஆகிற சாங்ஸாக தான் இருக்குங்கிற மாதிரி நம்மளுக்கு அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுப்போம். அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மாத்திராமிகளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.